பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக காங்கிரசின் 10 வாக்குறுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அறிவிப்பை விரைவில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் பாட்னாவில் நேற்று நடைபெற்றது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வாக்கு திருட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாக 2 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, நாடு முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் தாக்கப்படுவதாகவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம் என்றும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி முன்னிலையில் தான் கூறியதை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே பேசுகையில், பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க பெரும் சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் திரு மோடியின் நண்பர்கள்தான் இந்தியாவை இன்று ஏராளமான பிரச்சனைகளில் சிக்க வைத்துள்ளார்கள் என்றும் விமர்சித்தார். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தை தொடர்ந்து பாட்னாவில் நடைபெற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நீதி வழங்குவதற்கான உறுதிமொழி எடுக்கும் இந்தியா கூட்டணி கருத்தரங்கில் திரு ராகுல் காந்தி உரையாற்றினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் அரசு எடுத்த கணக்கெடுப்பின்படி 36% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பது தெரிய வந்தும் 20 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு உரிய சலுகைகளை வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த கருத்தரங்கில் 10 முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அதில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பது நீக்கப்படும் என்றும், சொந்த வீடு இல்லாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ள நகர்ப்புறங்களில் 3 சென்ட் நிலமும் கிராமப்புறங்களில் 5 சென்ட் நிலமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தப்படும் என்றும், உயர் அதிகாரம் கொண்ட இடஒதுக்கீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் இந்தியா கூட்டணி தெரிவித்துள்ளது. பட்டியலின மக்களுக்கு இருப்பது போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.